ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டான வாழைப்பூ வடை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பட்டாணி பருப்பை ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச பட்டாணி பருப்பு, அரிசி 2 ஸ்பூனை ஊற வச்சு எடுத்துக்கலாம். சீரகம், சோம்பு, லவங்கம், பட்டை, மிளகாய், வாழைப்பூ, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு இடித்து வச்சுருக்கோம், சீரகம், சோம்பு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம், மிளகாலாம் போட்டு அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அப்புறம் பட்டாணி பருப்பை சேர்த்துக்கலாம். கொரகொரப்பாக ஒரு 2 சுற்று விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்து, பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் சோம்பு, சீரகம், இடித்த பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வடை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது வடை ஷேப்பில் இதை தட்டி எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியது தான். கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஒவ்வொரு வடையாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது நல்லா 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வேக வச்சு எடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேஸ்டான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.